ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் காஜன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பொட்டேட்டோ காஜன் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா மேலே ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நியூவாக பார்க்குற யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு காலிஃப்ளவர்லேருந்து 4 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இந்த அளவு பீசஸாக இருக்கணும், சின்னது வேண்டாம். இதை வந்து இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது சிட்டிக்கு அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கட்டிப்படாமல் பிசுறு இல்லாமல் கலந்துக்கங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். இப்போது காலிஃப்ளவரை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 2 பீஸஸாக காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும். இதே மாதிரி நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு டிப்பிங் சாஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எக் மயோனீஸ் எடுத்திருக்கேன். அதே அளவு கார்லிக் மயோனீஸு. இப்போது இதுக்கு தேவையான அளவு பெப்பரு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளாக்ஸ், இப்போது உரப்புக்கு தேவையான அளவு காஷ்மீர் சில்லி பவுடர், சிட்டிகளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் பால், காய்ச்சின பாலாக ஊற்றிக்கோங்க. இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் அதனால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் காஜன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் வந்து இந்த ஜாஸில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம மேலேயும் அதை வந்து லேசாக ஊற்றி விட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து நான் உங்களை சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.